மச்சான் பாரு இப்படி பாரு யார் தெரிதா? வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு சா பேருந்து. சார் சரி, ஒன்று வந்து 60,000 ரூபா மதிப்புள்ள ஃபோன் ஆஃபர் அது இதுன்னு வரும்போது 52க்கு வாங்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல 52க்கு கார்டு ஆஃபரோட இந்த ஃபோன் வாங்க முடியறதே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 இருக்கு. 8 Gen 5 8 Gen 5 இது ஸ்னாப்டிராகனா? ஆமா. இதுலயா? ஆமா. என்ன சாமி சொல்றீங்க? ஏண்டா இது வந்து மோட்டோரோலா Edge 70, இது வந்து 30,000 ரூபாய்க்கு இருக்கு. சரி, இங்க எவ்வளோ ஸ்லீக்கா இருக்கா? சரியா? இது ஸ்னாப்டிராகன் 7 Gen 4. ஓஹோ, எங்க காம்படிட்டர். அது நீங்க 40,000ல இருக்கீங்களே, இவன் 30,000க்கு கொடுக்குறானே. அப்படியா? நாங்க லைட் ஒரு 5,000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு லைட்டு 2,000 ரூபாய். ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? பின்னாடி கிளிஃப் டிஸ்பிளே இருக்கு. ஆமா, அதை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. உள்ள நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க என்ன வைக்கிறியோ அதாங்க வந்துகிட்டு இருக்கும், அவ்வளவுதான். அதுல நீ என்ன பண்ணுவ, பின்னாடி அந்த இடத்துல அழுத்து மாறுது இல்ல, நத்திங் ஃபோன் 3ல இதுல மாத்தலாம் முடியாது. நீ உள்ள இங்க மாத்திக்கலாம், இங்க வரும், அவ்வளவுதான். அந்த பட்டனுக்கு 15,000 ரூபாய் கேட்டோம், யாரும் ரெடி இல்லை அப்படின்னாங்க, அதனால எடுத்துட்டோம். சரி, அந்த ஃபோன் சூப்பரா இருக்கு, சாலிடா இருக்கும். அதோட இது வெங்கடேஷ் நம்ம கம்யூனிட்டி மெம்பர், அவங்க தான் வந்து நிறைய பேர். அதுவே லைட்டா இருக்குல்ல, அப்ப இதுவும் லைட் வெயிட்டா இருக்கு. ஆனா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் பிரீமியமா இருக்கு. அதனால ஏன்டா டேய், அது பின்னா அதுல அதே மாதிரி தெரியும்ல, அதுல 1 TB மாடல் வந்து 69,999 1 TB. ஓ, கேமராலாம் எப்படி இருக்குதுல? அது வருவோம். நான் இன்னும் எக்ஸ்டென்சிவா அதை யூஸ் பண்ணல. ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம், அதனால இது திரும்ப அனுப்பணும். இது ரியாஸ் ப்ரோ கொடுத்தாரு. சரி, நீங்க மோட்டோரோலா டெஸ்ட் பண்ணணும்னு மக்கள் கேட்கறாங்கன்றீங்க, நாங்க இதை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டாரு. சரி, ஹைலைட் என்னன்னா இதுல ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன், ரொம்பலாம் எடுக்கல. இது என்ன மேட் ஸ்கிரீன் போட்டிருக்காரு? போட்டிருக்காரு. இது வந்து எப்படி எடுக்குதுன்னா, ஃபேஸ் டீடைல்ஸ் ரொம்ப இருக்கு, தெரியுதா? ஃபேஸ் டீடைல்ஸ் ரொம்ப இருக்கு, ஹேர்லாம். ஆனா தலைமுடின்னு வரும்போது சாஃப்ட் பண்ணுது, தெரியுதா? ஒரு மாதிரி Edge 70 நம்ம போனை யூஸ் பண்ண Edge 50. Edge 50 Neo. அது என்னங்க குட்டியா இருந்தது, இவ்வளவு பெருசாக்கி இருக்கானுங்க. அது Edge 50 Neo. 70 Neo என்ன பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டானுங்கல்ல. சரி, இது வந்து இப்போ உலகத்துல எல்லாரும் ஸ்லிம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அதனால இவங்களும் 6mm ஒரு ஃபோன் இதை பண்ணியிருக்காங்க, மெட்டல் ஃப்ரேம்லாம் வச்சு. சரியா? நல்ல பில்டு, 30,000 ரூபாய்க்கு நல்ல பில்டு தான். வந்து சீரியஸாக பிடிச்சிருக்கு. ஆப்டிக்ஸ் கூட நல்லா இருக்கு. அதை தவிர வந்து வேற என்னெல்லாம் பார்த்தோன்னா, நார்மலாக இந்த தின் ஃபோன்ஸில் என்ன பிரச்சனை வந்துடும்னா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கூட கொடுக்க மாட்டானுங்க. அப்புறம் பின்னாடி 2 50MP கொடுத்துருக்கானுங்க, ஃப்ரண்ட்லேயும் ஒரு 50MP கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதில் நான் ஃபோட்டோஸ் இப்போ ஒன்று காட்டுறேன், வா. அதுதான் நான் மெயினாக யோசித்தேன். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் நான் இந்த ஃபோனை வந்து 100% பேட்டரியில் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது எப்படியும் இங்கே 57 இருக்கு ஒரு மணிக்கு, பரவாயில்லையே. அது மட்டும் இல்லை, நிறைய கேமரா யூஸ் பண்ணேன் இன்னைக்கு. அதுதான் உங்களோட யூசேஜுக்கு 50%, 57% இருக்கு அப்படின்னா நல்ல பேட்டரி லைஃப்ன்ற. அதான் இதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் அதெல்லாம். இது எல்லாமேம்மா? ஆமாம், பொறு காட்டுறேன். ஆன் டிவைஸு கேமரா இதில் வந்து ஒரு 300 ஃபோட்டோ சம்திங் இருக்குடா. சரியா? ஃபஸ்ட்டு நான் இன்கன்சிஸ்டன்சி பார்த்தேன். ஆனால் காம்படிஷனில் நிறைய பேர் இன்கன்சிஸ்டண்டாக தான் இருக்காங்க. யாரெல்லாம் சொல்கிறேன்னா, ஓப்போ ரெனோவில் ப்ராசஸிங் ஸ்லோ டவுன் ஆகுது, ஐஃபோன்லேயே ப்ராசஸிங் சரியில்லைன்னு மக்கள் சொன்னாங்க. ஸோ நிறைய ஃபோன்ஸ் வர என்ன ஆகுதுன்னா, ஃபோட்டோ எடுக்கும்போது ப்ராசஸிங் மிஸ்டேக் பண்ணுது. எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாரு, அதாவது நீங்கள் நத்திங் ஃபோன் பேரே எடுக்கலை அப்படின்னா நத்திங்கோட ப்ராசஸிங் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சா தானே. ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ப்ராசஸிங் பற்றி பேசுவோம். ஆமாம், அதுக்கு முதல்ல ஃபோட்டோ எடுக்கணும். கேமரா போய் க்ளோஸ் ஆகிடுது, அப்புறம் எடுத்து எடுக்கிறது. நான் வீடியோ வச்சுருக்கேன், அதுக்கெலாம் ஜோக் பண்ணாதீங்க. 4A ப்ரோவோட எவிடன்ஸ் வீடியோலாம் வச்சுருக்கேன். எங்கே இருக்கு? என்னாச்சுன்னா, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். திரும்ப ஃபோட்டோலேருந்து அப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 10 செகண்ட் எடுத்து நடந்து போயிட்டு இருந்தேன். ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுச்சு. சரி, நான் என்ன நினச்சேன் தெரியுமா, சரி ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன், புரியுது, ஹீட் ஆகுது, க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் 10 செகண்ட் எடுத்து அது இருக்குன்னு நினச்சேன். இல்லை, திரும்ப ஒரு தடவை 30 செகண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இதாங்க பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படிலாம் காமிச்சிட்டு இருக்கேன். திரும்ப ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா அவ்வளோதான், எடுத்து அந்த 30 செகண்டும் இல்லை. யோசிச்சு பேர், ஏதோ ஒரு பர்த்டே, நீ வந்து கேக் கட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்க, அதே வந்து ஒரு 40 செகண்டில் கட் பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். சரி, இந்த பாட்டு நம்ம கட் பண்ண போகிறோமே, என்ன பண்ண போகிறீங்க? அதான் கட் பண்ணி ஹைலைட் இதுதான், இல்லை ட்ரைலரா, டீசர், இது போகவே பப்ளிஷ் ஆகாது. சரிங்க பேர், இது வந்து மேக்ரோ ஃபோட்டோ மாதிரி ட்ரை பண்ணா டீசெண்டாக இருக்கும். ரொம்ப சூப்பர்னு சொல்லனாலும் டீசெண்டாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பக்கெல்லாம் வச்சு நல்லா இருந்தது. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, அதே ஃபோன் தான் அடுத்து பார்த்தோன்னா இப்படியும் எடுக்கும். நாய்ஸ் எவ்வளோ இருக்கு பாரு. ஆமாம், அதான் இன்கன்சிஸ்டன்சி சொல்கிறீங்க. ஆமாம். இப்போது நம்ம அந்த Edge 50 Neo அதிலலாம் வந்து நம்ம
மோட்ஸ் மாறும்போது ஸ்லோவாக ஸ்லோவாக இருக்கும்ல. இப்போ அந்த அளவுக்கு ஸ்லோவெலாம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா இங்கே பேர் முன்ன வந்து இதோட செம்ம ஸ்லோவாக இருக்குமே. அது 7300 அப்போ அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா மாறிட்டான். ஸோ கேமராலாம் ரொம்ப ஸ்லோலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. இது வந்து 20x வரைக்கும் போக முடியும். இந்த வாட்டர் மார்க் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம் சும்மா. ஸோ இது வந்து இண்டோரில் எஸ்ஆர்கே எடுத்தது. தலைவன் தான் ஓகே, நல்லா இருக்கா? இந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க எலெக்ஷன்ல நிக்கறானா? ஆமாடா. ஓகே, குஞ்சிதாபாத் அப்படின்னு ஹைதராபாத் கேள்விப்பட்டிருக்கேன், செகண்டராபாத் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன குஞ்சிதாபாத்? வந்து ஒன்லி ஃபார் ப்ளே பாய்ஸா. சரி, அந்த மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் சும்மா இல்லை ட்ரை பண்ணேன். ஜூம் பொறுத்த வரைக்கும் 20x வரைக்கும் போகும். இது அல்ட்ரா வைடு, டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் பண்ணி அல்ட்ரா வைடு அப்படியே டீசெண்டாக இருக்குடா. ஒரு 4x 5x அது வரைக்கும் டீசெண்டாக இருக்கு. போக போக அது பின்ன கஷ்டப்பட்டு தான் எடுக்கும். இன்ஃபர்மேஷன் என்கிரிப்ட் பண்றா ஒரு போட்டோலயா. அப்புறம் நம்ம பேசிட்டு இருந்தோமே, ஆமா புரியுது, ப்ராசஸிங் வந்து நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. அடுத்தே பார்த்தோன்னா ப்ராசஸிங் வேற மாதிரிலாம் எடுக்கும். இப்போ இந்த இமேஜும் நல்லா இருக்கு. இதுதான் சொன்னீங்க, இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்போ வேற எதுங்க? அதை கொஞ்சம் கேப் விட்டோன்னா திரும்ப சரியாயிடுவாங்க. கொஞ்சம் மாலைக்கன் வியாதி வரும். இப்போ இதில் பார்த்தோன்னா நல்லா இருக்கா? நாய்ஸ் வந்து இதில் சப்ரஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரே நாய்ஸியாக மாதிரி. ஸோ இந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, லோ லைட் சுச்சுவேஷனில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தேன். இந்த மாதிரி இந்த மாதிரி நார்மல் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிடுதுடா. திடீர்னு ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, நரேஷா ஹேர் டீடைல்ஸ் பாரு, இது வந்து எட்ஜ் டிடெக்ஷன் சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? இங்கெல்லாம் டீடைல்ஸ்லாம் நல்லா இருக்கா? ஃபேஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த கண்ணாடிலாம் கூட சூப்பராக பண்ணுது இப்போலாம். சரியா? அடுத்த இமேஜே பாரு. ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்குடா. சரியா? மற்றபடி வந்து இப்போது வெளியிலாம் இப்போ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஃபோட்டோஸ், மேசிவாக இருக்குது அதெல்லாம். புரியுது. என்ன காடு இது? என்ன கண்ட்ரியோட காடு இது? இதுவா? ஏற்காடு. ஏற்காடு கொஞ்சம் கஷ்டமான காடு தான். இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ரோ வந்து பிரைமரி சென்சார் வச்சு ஓரளவுக்கு நல்லாவே எடுக்க முடியுது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க? உலகமே இதை நோக்கி தான் இயங்குது. ஸோ அப்புறம் இந்த மேக்ரோ ஏய் அங்கே பாருடி யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பேப்பரில் வர பப்ளிஷ் பண்ணிடுவாண்டி இதுதானே. மேக்ரோ வீடியோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லைட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகுதுல்ல அப்பப்போ. அது உன்னோட அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குல்ல ஃபோக்கஸு, அதனால் கஷ்டப்படுது. இதில் பாரு, இன்னும் கிட்ட போய் எடுக்கலாம்லாம் பார்த்தேன். அதுவே பயந்து நகராமல் இருக்கு. நகர்ந்து அடிச்சிருவாங்க. அப்புறம் நைட் டைமில் எப்படி இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஓகே, சில சாம்பிள்ஸ் இருக்குது, நான் அட்டாச் பண்ணுறேன். லோ லைட் சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆன் த மூவ் எடுத்தால் அப்படி தாண்டா இருக்குது. சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது எடுத்தால் பிளராக இருக்கா? சைக்கிளில் போயிட்டே இருக்கும்போதெல்லாம் ஷட்டர் வந்து ரியரும் சரி. நைட் எங்கே சைக்கிளில் போயிட்டு இருக்கீங்க நீங்கள்? விடிய காலையில் 4 மணிக்கு. இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து என்ன பிக்சல் பட்ஸா அது? ஆமாம். ஓஹோ, இதில் அதாவது இவர் எப்படி அப்படின்னா என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காரோ அந்த கலர் பிக்சல் பட்ஸ் போடுவார். அப்படியா? சரி, ஓகே, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு நீ சொல்றது. என்ன கரெக்ட் தானே? ரெட் கலர் ஷர்ட் ரெட் கலர் பிக்சல் பட்ஸ். சரிங்க வா. ஒயிட் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் பிக்சல் பட்ஸ், பிளாக் கலர் பிக்சல் பட்ஸ். தான் அங்க இருக்கே 5 தெரியுது எனக்கு கலர் கலரா. சும்மா சொல்லு. அது நல்லா இருந்தா நேரம் நான் எப்பயோ அதெல்லாம் வீடியோல காமிச்சிருப்பேன்னு தெரியும். சரிங்க வா. இதுல ஹைலைட் என்னன்னா, இது காமிச்சிங்களா வீடியோ? ஃப்ரண்ட் கேமராலாம் ஒன்னு காமிச்சிட்டீங்க, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். எதுக்கு? சரி, ஓகே. ஃப்ரண்ட் கேமரால எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. இந்த கண்ணாடி நல்லா தான் இருக்கு. இது ஃப்ரண்ட் கேமராவா? அதனால தான். ஆனா என்ன மேட்டர்னா, அதான் சொல்றேன்ல, நீயும் மூவ் பண்ணக்கூடாது, ஃபோனையும் ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது லோ லைட்ல. அப்படின்னா நீ நல்லா மேசிவா எடுக்கலாம் ஷார்ட்ஸ். புரியுது. இப்போ இது எதுடா? இந்த போட்டோ எல்லாமே செல்ஃபி தான். அந்த ஃபர்ஸ்ட் 2 எடுத்தோம் சைக்கிள், அதுவும் செல்ஃபி தான். ஆனா சைக்கிள் ரன்னிங்ல இருக்கும்போது அதான் சொன்னேன் ஷேக் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ இது வந்து லோ லைட்ல பாரு. இந்த இது நீ காலையில 4 மணிக்காது. ஆமா, இங்க 5:15 இருக்கு பாரு. இந்த இடம் வந்து 5:15. லோ லைட்ல எனக்கு என்ன பிரச்சனை? என்னையா பண்ண போறீங்க நீங்கலாம்? சைக்கிள் ஓட்ட போறேன். இந்த பாரு, இது அல்ட்ரா வைடு, அதனால தான் வந்து பாவம் சென்சார் கொஞ்சம் வீக்ல. ஆனா ஹைலைட் என்னன்னா, அல்ட்ரா வைடு இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்கு பாரு. ஆமாம், அதெல்லாம் வீக்காக தான் இருக்குது. எனக்கு இந்த ப்ராசஸிங்கில் ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுடா. ஸ்கை வந்து டார்க்காகவே இருந்தது.
ஒரு சில ஃபோன் பார்த்துருக்கியா ஸ்கைல இருக்கிற டீட்டெயில்ஸ் ரிட்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது காட்ட ட்ரை பண்ணி ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு மாதிரி காட்டும், ஒரு மாதிரி கிரேயா. இது வந்து நல்லா பிளாக்காக இருக்கிறதுனால பார்க்க நல்லா இருந்தது. அப்புறம் வீடியோ கூட எடுத்து பார்த்தேன். அப்புறம் இங்கே பாரு நல்லா இருக்கு. பீச் வரைக்கும் போனீங்களா? இது வந்து இங்கே ஏர்போர்ட்டு. ஓகே. பீச் வரைக்கும் போனேன் தான். அதான் அங்கேயும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், காட்டுறேன். இதில் வந்து இது அல்ட்ரா வைடு. அல்ட்ரா வைடில் வந்து ஸ்கை கலர் பாரு, பிரைமரியில் பாரு, அது அந்த மார்னிங் ஸ்கை செம்மையாக இருக்கும்டா. டிராஸ்டிக்னு இல்லை, ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குன்னா இருக்கு. ஏன்னா அதால் லைட் நல்லா பிடிக்க முடியாது, இதெல்லாம் ரைட்டு அந்த அளவுக்கு எடுக்க முடியல. இதெல்லாம் செம்ம இதுவாக இருந்ததுடா. நம்ம ஊர் பக்கம் ஆலந்தூர் தானே இது. நல்லா இருக்குல்ல ஆக்சுவலாக. மோட்டோல வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டான். 50 எட்ஜ் 50 நியோ தான் நம்ம இப்ப நான் கடைசியா பார்த்தேன். இந்த மாதிரி எப்பயாவது ஆகும்டா, தெரியுதா? மூவில சைக்கிள்ல போகும்போது எடுத்திருக்கேன், இதுவும் சைக்கிள்ல போகும்போது எடுத்திருக்கேன். ஆனா எப்பயாவது வந்து எவ்வளவு அது இந்த போனா 30K. ஓகே. ஆனா இந்த தின் ஃபார்ம் ஃபேக்டர் அண்ட் வெயிட் இல்லாததுதான். அப்புறம் டிவைஸ் ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது கூட லைட்டா வார்ம்லாம் ஆச்சுடா. இப்போ போக பெட்டர் ஆகிட்டே ஏஐனால. அது எப்பயுமே சொல்லுவாங்களா ஆப்டிமைஸ் ஆகும்னு. இதெல்லாம் எப்படி இருக்கு ஸ்கை? புரியுது. செம்மையா இருக்கே. போட்டிருந்தாங்களே என்னது, அர்பன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங். ஓகே. எங்கே இருக்குது இதுவா? இதெல்லாம் தாண்டி போனோம்டா. பீச் பக்கமா? நம்ம அடையார்லாம் தாண்டி. ஐயோ எவ்வளோ கிலோமீட்டர் நீ சைக்கிளிங்க? நீ 50க்கு மேலே இருக்கும். ஓகே, யூஷுவல் தான் இருக்கு. ஹாய் குட்டி. நீ என்ன பண்ணான் தெரியுமா? என்ன நாங்கள் நிற்கிறேன்ல, யாரும் அங்கே நிற்க மாட்டாங்களோ, கொண்டாரம் பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாரு அவன் மூஞ்சி பாரு, அப்புறம் மாறிடுவான். கொண்டாரம் பேசிக்கிட்டே இருந்தோன்னா மாறிடுவான். ஆமாம், என்னடா இவன் இல்லை, என்னடா போக மாட்டேறான், என்ன கத்துனாலும் நான் ஏன் கோவப்படுறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வாய் அப்படியே மாறிடுச்சு. இங்கே உருன்னு பார்க்குதா, அப்புறம் பார்த்தோன்னா அப்படி திரும்பிச்சு. அப்புறம் கூப்பிட்டேன் உடனே அப்படி திரும்பி பார்த்து சரிடா ரெண்டு போயிட்டான். அப்புறம் இது அங்கே அவ்வளோ கொக்கு இருந்தது. சரியா? ஸோ அதனால் சும்மா ஜூம் பண்ணி எடுத்து பார்த்தேன் எந்த அளவுக்கு இருக்குது பார்க்கலான்னு. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், உனக்கு வந்து 4X அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல பிரைட் டேனா 5Xலாம் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ரிசல்ட்டு. இந்த மாதிரி தான் அந்த இடம் இருந்தது. இது வந்து 1X, இது வந்து 2X. நல்லா தான் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து அதே பில்டிங் தான். ஒருத்தர் சைக்கிள் போயிட்டு இருந்தார். ஆனால் இதே ஃப்ரேம் வந்து எப்பயுமே முக்கியம். இதுதான் அந்த 80,000 ரூபாய் சைக்கிள். இதுவா? 80,000 ரூபாய்க்கு என்கிட்ட சைக்கிளே இல்லைடா. ஒன்று வாங்கினீங்க லைட்டா? அது 80,000 கிடையாது, 60,000. அதான் அந்த சைக்கிள் தானே அது. இது வந்து கணக்கு வச்சிருக்கீங்களா எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படின்னு? இதில் போயிருக்குடா, இது வரைக்கும் போயிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து 50 days 50 போனதே 2500 கிலோமீட்டரு ஓடு. சரிங்களா? அப்புறம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த கேபிளுக்கும் அந்த சைடு சேவருக்கும் நல்லா இல்லை. லைட்டாக சைக்கிளை நகர்த்திட்டு ஃப்ரேம் மாற்றினா உனக்கு எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக நீ வேறு மாதிரி ஒரு லுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஏதோ அங்கே ஒரு பிரிட்ஜ் இருந்தது, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இதுவாகவும் எடுக்குதுடா, அதாவது க்ரஷ் பண்ணியும் எடுக்குது. எப்படி சொல்கிறேன்னா பிரைட்டாக இல்லாமல் இன்கன்சிஸ்டன்ஸை மட்டும் கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இது அதே இடத்துலயே சும்மா பின்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி? இதுவா ஃபோன் 4A-வா? 4A ப்ரோவா? 4A ப்ரோ கொண்டே வராதீங்க நீங்கள். ஃபோன் 4A நான் யூஸ் பண்ணலையே. பண்ணலையா? மை காட், பண்ணியிருந்தா கண்டிப்பாக சொல்லலாம்டா. பண்ணாமல் நான் சொல்ல முடியாதுல்ல. நிஜமாவே 4A ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் அதெல்லாம் தெரியாமல் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்க பேர் வாங்கி போடுங்களேன் ஒன்றுத்த, எனக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுங்க. என்ன சொல்கிறீங்க? சரி பாரு. ஜீசஸ் ஹல்லேலூயா. நல்லா தான் இருக்குது. இல்லை ஃபில்டர் ஏதோ ட்ரை பண்ணேன், அதனால தான் இப்படி கலர் மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு இந்த ஃபோட்டோ. பின்னாடி ஒயிட்டுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குது. சரி, அந்த இடத்துல ஏதாவது ஃப்ரேம் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தேன்டா கொஞ்ச நேரம். ஏதாவது வித்தியாசமாக ஃப்ரேம் பண்ணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமான்னு பார்த்தேன். அப்புறம் செம்மங்க லைட் ஹவுஸு. ஓகேயா?
அப்புறம் இது வந்து 6:30 மணிக்கு அது வீடியோ எடுக்கும்போது வீடியோவில் எடுத்த ஃபோட்டோக்கு வாட்டர் மார்க் போட்டிருக்கு. வீடியோ எடுக்கும்போதே நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்ல, அதுக்கு வாட்டர் மார்க் போட்டிருக்கு. வாவ், நல்லா இருக்கு இந்த ஃபோட்டோ. இது வீடியோ எடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோவா? அதெல்லாம் இதே கிடையாது, அது இதுக்கு முன்னாடி எடுத்தது தான். வீடியோ இது எடுக்கும்போது நல்லா இருக்கு இந்த ஃபோட்டோ. குதிரை வண்டி ஓகே, இன்னும் மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதோ. ஓஹோ, இப்போ இன்னொன்று பார்த்தியாடா, நம்ம ஊரில் ரோட்டில் ஒரு பெரிய பிரச்சனைடா இது. நம்ம ரோடே பிரச்சனை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணான்னு பார்த்தா கேபிள் வரும். இதெல்லாம் சைக்கிளில் போகும்போதே எடுத்தது தான். சரி, இந்த கேபிள் தாண்டினோன்னு பாரு ஃப்ரேம் அப்படியே எப்படி இருக்கும்னு. கேபிள் தாண்டில தூக்குனதா அது? கேபிள் மூவ் ஆகிட்டேன்டா, அப்படியே போயிட்டே இருக்கேன். சைக்கிளில் போகும்போது அப்படியே ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறது தான். எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஓகேடா இது வந்து அந்த அந்த பட்ஜெட்டை சாட்டிஸ்ஃபை ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த சைட் போயிருக்கீங்க நீங்கள், என்கிரிப்ஷன் எடுக்கோசரம். ஏதாவது இங்கே பாரு, இது நார்மல் ஷாட் ஃப்ரண்ட் கேமில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே. இது வந்து போர்ட்ரைட். எனக்கு இதுதான் போர்ட்ரைட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கடா. அந்த கண்ணாடியோட எஜெக்ஷன்லாம் அல்டிடா. ஒரு டைம்ல ரொம்ப இதில் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது பேர் லைட்டாக. இது கொஞ்சம் பிளர்ராகவும் இருக்குது டோட்டலாக. செம்மங்க. வீடியோ நிறைய எடுத்தேன், 4K 60 FPS வீடியோ எல்லாமே. அப்புறம் மோனோக்ரோம் ட்ரை பண்ணேன். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓஹோ, தாமஸ் முன்ரோ மண்டையில் வந்து காக்கா கக்கா போயின்ட்டு இருந்தது. நைஸ். மோனோக்ரோம் சும்மா சூஸ் பண்ணி எடுத்தேன். இது நல்லா இருக்கு. இது யாரு? சுடர். ஓ, அவனும் வந்துருந்தானா? அவனும் சைக்கிள் ஓட்டுறான் இப்போ. அப்படியா? ஓகே. ஸோ இந்த ஆங்கிள் டீட்டெயில்ஸ் பற்றியா பரவாயில்ல, செமையாக நல்லா தான் இருக்கு. மாறிட்டாங்கடா. நம்ம ஆக்சுவலாக எட்ஜ் 15 யூஸ் பண்ணும்போதும் ஓகே, கேவலமாலாம் இல்லை. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை, இது எவ்வளவும் மாறிடுச்சு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இப்போ இவங்க பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன தெரியுமா, சும்மா அவனை ஸ்லோ மோஷனில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓஹோ, இன்னும் நீங்கள் கீழெல்லாம் பார்க்குறான், எப்படி எடுத்தீங்க? அதெல்லாம் இதோட பயங்கர வித்தை காட்டலாம். நான் தான் சொன்னேன் வந்துட்டேன். சே, இந்த பையனை சூப்பராக ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சேன். அந்தளவுக்கு நான் கரெக்டாக பண்ண முடியல. ஃபோன் வந்து டக்குன்னு எக்ஸ்போஷர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபோனால். இல்லாட்டி அழகாக கண்ட்ரோல் பண்ணி அவனை சூப்பராக எடுத்துக்கலாம். குதிரை மேலே வந்துட்டு இருந்தான் குட்டி பையன். ஸோ நிறையா நான் மொத்தம் சாம்பிள்ஸ் ட்ரை பண்ணேன்டா. இவ்வளோ பாராட்டி நம்ம எதாவது பண்ணலான்னு நினைப்பேன். அப்போ தான் நான் தான் எதாவது பிரச்சனை பண்ணும். அதுக்கு ஒரு காட்டுறேன் பாரு. இப்போது மார்டல்ஸ் நம்ம எப்பயும் கேட்போம்ல. ஆமாம், இது துருவ நட்சத்திரம் பாடலா ரிலீஸ் ஆயிடுச்சா? எப்போ இருந்தும் இருக்கு இந்த பாட்டு. அப்படியா? செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. என்னடா இப்படி இப்படிலாம் ரியாக்ட் பண்ணி கடுப்பே தெரியாடா டேய். இங்கே பாரு. சரியா, டேஸ் இருக்காது. அப்படியா? டீசெண்டாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு இது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் இதையும் தின்னாவே பண்ண ட்ரை பண்ணியிருக்கானுங்க சிக்னேச்சரு. ஆனால் இதில் ஸ்பீக்கர் பேர் எப்படி இருக்கும்னு என் தலைவன் வந்து ஃபைட்டர்ஸ்லாம் அடித்து பறக்க விடுவான். நிஜமாக அது மாஸ் பண்ணியிருக்காங்க. மார்டல்ஸ் எவ்வளோ வித்தியாசம். குவாலிட்டி சூப்பராக இருக்கு. டேஷ் பேர் நல்லா இருக்கே ஃபோனு. நல்லா இருக்குல்ல, பில்டே தரமாக இருக்கு. நிஜமாக நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க. ரிஸ்க் எடுத்து வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு சல்யூட். உண்மைதான். இந்த இடத்துலேருந்து வால்யூம் இன்னும் பீக் ஆகும். உனக்கு தெரியுங்க. சரி விடு, இந்த கதையை விடு, நிறுத்துவோம். இங்கே வா, விஷயத்துக்கு வரேன். இந்த சூப்பர் டெக்ஸ்சர் ப்ளே ஆகிட்டு இருக்குல்ல, ப்ளே ஆகிட்டு இருக்கா, இவன்ட்ட டால்பின்னு ஒரு ஆப் உண்டுடா இவன்ட்ட. ஆமாம், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பக் இருக்குது. அதனால் நான் குறை சொல்லணும்னு சொல்ல. ஸோ இப்போ என்ன மற்ற ஃபோன்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் மாற்றி பார்த்து விளாண்டுட்டு இருப்போம். டால்பி மாற்றும் போது ஆடியோ பேர் இருக்குது, டால்பி இல்லாத பேப்பர் இருக்குது, எனேபிள் பண்ண இருக்குது. அதெல்லாம் இதில் வந்து கில்லே ஆகிடுது. இவன் பாவம் செத்தே போயிடுவான்.
ஓஹோ. ஆமாம், இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நிறுத்திக்கிறேன். ஆ. காட்டுறேன், இங்கே பேர் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்க்ரீனே காணும் பேர். அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். பக்கா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கோளாறு இருக்குடா. இதுலலாம் என்ன ஆகிடும் தெரியுமா? ப்ளே ஆகிட்டு இருக்குல்ல. செத்துட்டானா? அவ்வளோதான், செத்துருச்சு. இது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் 50,000 ரூபாய் ஃபோன் பண்ண வேண்டிய வேலையா? இல்லை மோட்டோ உன்னையே தாண்டா கேட்குறான் அவன், பதில் சொல்கிறா. பேர் ப்ளே ஆகாது. இப்போ என்ன ஒன்றா, டால்பி செத்து போச்சுன்னு ஃபஸ்ட்டு ஒன்று வரும், ஸ்டாப்டு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி வரும். அது ஒரு 2-3 தடவை வந்ததுக்கு அப்புறம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வரும். இங்கே பேர் அதுவும் ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து டே டு டே லைஃப்பில் யாராவது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டான் பாரு, இங்கே வர்றா. ஓஹோ, இன்னொரு வாட்டி வருமா? இன்னொரு வாட்டி வருமா? வரும் வரும். அதனால தான் அது வரைக்கும் பாட்டு இங்கே வரைக்கும் இங்கே இங்கே பேர் இப்போ ப்ளே ஆகுது பேர். சிஸ்டம் யூஏ ஸ்டாப்டுன்னு வந்துட்டு அப்புறம் ப்ளே ஆகுது. 2-3-5 நிமிஷத்துக்கு கழிச்சு ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதான் எனக்கு மோட்டோவில் எப்படி இருக்குன்னா, மாசாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. டிவைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டரி லைஃப் ஐம் கன்வின்ஸ்டு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஓகே. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன். எந்த மாதிரினா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பிக்சலில் இருக்கிற மாதிரியே இருக்குது எல்லாமே ஏஓஎஸ்பினால. ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் அதெல்லாம் இப்போதைக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் மிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவனும் சைனீஸ் பிளேயர் தான், ஆனால் இவன்ட்டு இதெல்லாம் இல்லையே அப்படின்னு இருக்கு. சைனீஸ் ஓஎஸில் தான் எல்லாருமே ஃப்ளோட் ஆப்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் இதில் பண்ண முடியல. ஸோ ஒரு சில கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து இப்போ ஒரு ஃபோனாக இதை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஜாலியாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. குட் ஒர்க் மோட்டோ, கீப் இட் அப். இதெல்லாம் வராதா இல்லை? வராது, வரமாட்டேங்குது. எதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஃபீட்பேக் கிடைக்கும்ல. எத்தனை ஜென்ரேஷன் ஆகி போச்சு இல்லை இந்த பின்னாடி லெதர் கொடுத்து. இதுலலாம் பார்த்தோன்னா அந்த பேண்டோன்னு வரும்ல, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் 7 வருஷம் அப்டேட்டு. இதுக்கா தாக்கு பிடிக்கும் அவ்வளோ சொல்கிறா இருக்குல்ல இந்த இது விட்ஜெட்டும். ஏய் நல்லா இருக்கே. சரி, இதை எனக்கு கிஃப்ட் பண்ணுங்கப்பா. வெங்கடேஷ் ப்ரோ கிஃப்ட்டு கேட்குறான் ப்ரோ, பண்ணி விட்ருங்க ப்ரோ. ஓகே, உங்களுக்காக வச்சுக்கோங்க, 55K கொடுங்க. கிஃப்ட்டு ரைட்டு. ஸோ மோட்டோரோலா மேலே ஒரு நல்ல ஹோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக முன்னாடியே எனக்கு உண்டு. எட்ஜ் 20 அப்பயே உண்டு. பயம் என்னன்னு நான் சொல்கிறேன், கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து கமெண்ட்டில் கதறும் போது எனக்கு பயமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா அண்ணன் இது வேலை செய்யலைண்ணே, அண்ணன் இந்த இடத்துல எப்படி கிராஷ் ஆகுதுண்ணே, அண்ணன் இதில் எனக்கு காலே போக மாட்டேங்குது இப்படிலாம் சொல்லும்போது என்ன பண்ணுறது? எப்போ சாவுன்னு தெரியாது, ஆனால் சாவர வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். இதனால தான் பயமாக இருக்கே தவிர, இந்த ஃபோன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், லாஞ்சிடிவிட்டி ஆஸ்பெக்டில் எல்லாமே. ஏன்னா அவங்க வந்து எய்ம் பண்ணுறதே அப்படி தான் பண்ணியிருக்காங்க, செம ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே மேசிவாக இருக்குங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, உங்களுக்கு ஐஆர் இல்லையா அதில்? என்னது இதில்? மோட்டோரோலா ஐஆர்லாம் கொடுத்தானா என்ன? கொடுக்கலையா? ஒரு சிலர்லாம் கொடுக்கறது இல்லை. இது உள்ள ரிமோட்னு போட்டு பாரு. இவன் நத்திங்கும் கொடுக்கவே மாட்டானேடா. இல்லை, நத்திங்கும் தான் கொடுக்க மாட்டானே. நாங்கள் ஆப்பிள் சாம்சங்னு போயிட்டுருக்கோம். அப்படியே போயிருங்க. இவனுக்கு என்ன சைனீஸ் தானே எல்லாம் கொடுக்குறானுங்கள, அவங்க பங்காளிங்கெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே. அப்படியே போயிரு, வந்துடாது. இந்த இன்னும் 2 வருஷத்தில் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், கரெக்டா? இன்னும் 2 வருஷத்தில் நத்திங் ஃபோன் 5ல் எல்லாரும் வீடியோ எடுப்பாங்க, பாருங்கள் நீங்கள். ஸோ ரைட்டுங்க, இது வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். முதல் மோட்டோரோலாவை பற்றி இப்போ உங்கள் மனசில் என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்குது? அவங்களை நம்பலாமா வேணாமா? அவங்கள நம்பி 50,000 ரூபாய் கொடுத்துலாம் ஃபோன் வாங்கலாமா கூடாதா? மறக்காம எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இது நம்ம 50,000 ரூபாய்க்கே பார்க்கல, இது பார்த்தோன்னே தானே தெரியும் 50,000 ரூபாய்க்கு வாங்கலாமா வேணாமான்னு. 30,000 ரூபாய்க்கு வாங்கலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். அப்போ இல்லைடா, ஆல்ரெடி யாராவது சிக்னேச்சர் யூசர்ஸ் இருப்பாங்களா, அதுக்காக சொன்னேன். அவங்களுக்கு என்ன மனநிலைமை எப்படி தோணுது அப்படின்னு. ரைட்டு. ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி பார்க்கலாங்க.